இந்த படத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். இந்த படத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மெடிக்கல் காலேஜில் நடக்கிற ஒரு பேய் படம். சரி, ஒவ்வொன்றா போவோம். ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஸ் கிளாஸ்லாம் நடத்த மாட்டாங்க. ஒன்லி ப்ராக்டிக்கல் லேர்னிங் தான். இந்த படத்தில் இன்டர்ன்ஸ் கிளாஸ் ரூம்லாம் இருக்கும், நியூரோபயாலஜி கிளாஸ்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஃபேக்கல்ட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் எங்கேருந்து இன்டர்ன்ஸ்க்குலாம் கிளாஸ் எடுக்கிறது? அவங்க முதல்ல ஸ்டைஃபண்ட் ஒழுங்காக கொடுத்தாலே பெரிய விஷயம். நிறைய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஸ்டைஃபண்டே கொடுக்க மாட்டாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது சைக்கியாட்ரி பிஜி ஐசியூவில் டியூட்டி பார்க்க மாட்டாங்க. அதுக்கு மெடிசன் பிஜி இருப்பாங்க, இல்லை சர்ஜரி பிஜி இருப்பாங்க, இல்லை அனஸ்தீசியா பிஜி இருப்பாங்க, எமர்ஜென்சி மெடிசன் பிஜி இருப்பாங்க, இல்லை டியூட்டி அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இன்சார்ஜாக இருப்பாங்க. அவங்க தான் டியூட்டி பார்ப்பாங்க. ஐசியூவில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒப்பீனியன் வேணும்னா சைக்கியாட்ரிலேருந்து ஒப்பீனியன் கொடுக்கறதுக்காக இவங்க வர வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க இன்சார்ஜெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதோட கொடூரமானது இன்டர்ன்ஸ் வந்து அவங்க முடிச்சதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணுறதுங்கிறது வாய்ப்பே இல்லை. அப்புறம் சத்தம் அதிகமாக கேட்குறதால காதுலேருந்து ரத்தமாக வருதுங்கிறதுலாம் பியூர்லி சினிமேட்டிக். வேணா ஏதாவது காதில் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு உள்ளே குத்திக்கிட்டாங்கன்னா வேணா அந்தளவு ரத்தம் வரலாம் காதில் இருந்து. அடுத்து முக்கியமாக பேஷண்ட்டை சிக்காக காமிக்கணும், வென்டிலேட்டர் இருக்கிற மாதிரி காமிக்கணும்னா வெறும் மாஸ்க் மட்டும் வச்சா பத்தாது. வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இன்ட்ரோட்ரிக்கல் டியூப் வழியாக வென்டிலேட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா வெறும் மாஸ்க் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு ஸ்பான்டேனியஸ் பிரீத்திங் இருக்குன்னு அர்த்தம். நார்மலாகவே அவங்க நல்லா மூச்சு விடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ போயிட்டு அவங்கள சாகடிக்கணும்னா உடனே மாஸ்க் எடுத்தால் அவங்க இறந்து போயிடுவாங்கன்ற மாதிரி காமிக்கிறதுலாம் ப்ராக்டிக்கல் கிடையாது. வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இயற்கையாக மூச்சு விட முடியல, அவங்களால மூச்சு விட முடியல, அந்த வென்டிலேட்டர் வழியாக தான் அவங்க மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வென்டிலேட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டா அவங்க உடனே இறந்து போயிடுவாங்கன்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். இந்த படத்துலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. ஒரு பேஷண்ட்டு இறந்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எய்ம்ஸ்லேருந்து டாக்டர் வந்திருப்பாங்க. அதுதான் என்னால் ஜெர்னிக்கவே முடியல. இது ஏதோ குசும்புக்காக வச்ச மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஏன் என்ன சொல்ல வரேன்னு. அப்புறம் முக்கியமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பேஷண்ட்ஸையும் காமிக்கலாம். இந்த படத்தில் அந்த கேரக்டராக வர்ற அந்த பேஷண்ட்டை தவிர அந்த படத்தில் ஒரு பேஷண்ட் கூட காமிக்கல. அதுவும் முக்கியமாக அந்த நர்ஸுக்கு ஒரு டயலாக் கொடுத்துருக்கலாம். ஐசியூ நர்ஸ் இருக்காங்க, கடைசி வரைக்கும் தூங்கிட்டே இருக்காங்க, ஒரு டயலாக் கொடுக்கல, ஒரு ரியாக்ஷன் இல்லை. ஸோ இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் பரவாயில்ல. படங்களில் நிறைய மெடிக்கல் விஷயங்கள் சொல்லுவாங்க, நிறைய மெடிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அது சம்மந்தமாக உண்மையான விளக்கம், சரியான விளக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.